சிபிஐ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஜெயிச்சிருச்சுன்னா அருண் தோத்துட்டாருன்னு தானே அர்த்தம். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா தனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோவுக்கு அருண் ஐபிஎஸ் என்ன பதில் சொல்லுவாரு தன்னுடைய வாழ்நாள்ல? திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள், நான் போட்ட ரோட்ல சிபிஐ வந்து டிராவல் பண்ணதுனால தான் இது ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அருண் ஐபிஎஸ் இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. கம்ப்ளீட்டா சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் ஒரு கட்டத்துல வந்து அருண் ஐபிஎஸ்னாலயே செயல்பட முடியலங்கிறது தானே இங்க எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. தகுதியுள்ள டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து 8 பேர் இருக்கும்போது அவர்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஒருவர் வந்து இங்கே வந்து பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிற அளவிற்கு அரசியல் சக்தி மேலோங்கி இருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து அருண் வந்து மேக்சிமம் என்ன பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அருண் வந்து இதுவரை சென்னை கமிஷனரா இருந்தவர்கள் செய்ய முடியாத விஷயங்களை அருண் செஞ்சிருக்காரு. அதனால அருண் வெற்றியாளர். இதோ நீங்க கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஊடகவியலாளர்ங்கிற முறையில் நீங்க உள்வாங்கிற விஷயமும் எந்த இன்றைய அரசியல் சூழ்நிலையும் அதிகார சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் வந்து எவ்வளவு தூரம் பிளே பண்ண முடியும் மேக்சிமம் அப்படின்னா 99 அப்படின்னா 101% வந்து அருண் பிளே பண்ணிட்டாரு. அதுக்கு மேல அவரால் பிளே பண்ண முடியாது. அரசியல் அழுத்தங்கள் காரணமா? நோ, அவ்வளவுதான் பிளே பண்ண முடியுமா அவ்வளவு பண்ணிட்டாரு. அரசியல் அழுத்தங்கள் காரணமா? எவ்வளவு பிளே பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாரு.